விட்டு கொடுத்தும் தோத்து போயிருந்தா உங்களுக்கு சரியா இருந்திருக்குமா? இல்ல சார், அந்த இடத்துல வந்து ஜாக்கோட ஐ எம் நாட் பொம்மை ஓகே நீங்க சொல்றதுக்கான காரணம் என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் சார், நான் அந்த இடத்துல வந்து நான் சொல்றதுக்கு ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு விஜய் சேதுபதி பேசினாரு. ஆனால் பல விஷயங்களில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு விஷயமா போயிடலாமா? அதாவது வந்துட்டு வரும்போதே பொம்மையை எடுத்துகிட்டு வந்தவர் எல்லாரும் ஜவ்வு மாதிரி இழுக்கிறீங்க, அதனால் இந்த பொம்மையை வந்து நான் தைக்க ஆரம்பிச்சிருவேன், நீங்கள் ஜவ்வு மாதிரி இழுத்தீங்கன்னா நான் இந்த பொம்மையை தைக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். நான் கூட என்ன நினச்சேன்னா, அந்த அளவுக்குலாம் அவனும் மனுஷன் பண்ண மாட்டாருன்னு தான் நினச்சேன். உள்ளே இருக்க எல்லாருமே ஜவ்வு மாதிரி இழுக்க அவர் பொம்மையை தைச்சே முடிச்சிட்டாரு. அதுவும் முதல் ஆடு வரதுக்கு முன்னாடியே பொம்மையை தைச்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ வாட்டி ஜவ்வு மாதிரி இழுக்கிறாங்க. பொம்மையோடு வரும்பொழுதே தெரிஞ்சிருக்கோம் இந்த பொம்மையம்மா டாஸ்க்கை பற்றி தான் வந்துட்டு அவர் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே இருக்கவங்க எல்லாருமே சரியாக பேசினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஜவ்வு மாதிரி இழுக்கிறாங்க, அப்படியே எதையுமே ஒத்துக்கவே மாட்டுறாங்க. தென் யூ ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எடுத்த உடனே அந்த குரூப்பாக எப்படி பிளான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்தார். எல்லாருமே இந்த ஒவ்வொரு குரூப்போட பேரை சொல்லி எழுந்துக்கிறாங்க. இந்த டீம்மேட் இருந்தாங்க, இந்த குரூப் தான் இதோட பேர், ஸோ நாங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணோம், இதை பார்த்து பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லும்பொழுது ஒரு 2-3 பேர் வந்துட்டு ஒத்துக்கவே இல்லை. அந்த விஷாலை நல்லா வச்சு செஞ்சார். விஷாலுக்கு வந்துட்டு முதல் 2 நாள் வந்துட்டு கேமே புரியலையாம், அதுக்கப்புறமா தான் விளையாடினாராம். பட் ஆனால் முத்து வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. எப்படின்னா முத்துவோட பொம்மையை விஷால் வச்சுக்கிட்டு அவருடைய பொம்மை உள்ளே போகிற வரைக்கும் முத்துவோட பொம்மை உள்ளே எடுத்துகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு முதல் வாட்டி உள்ளே போகும்போது அதை செஞ்சுட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் அதை ஒத்துக்கவே இல்லை விஜய் சேதுபதி சார்கிட்ட. ஸோ விஜய் சேதுபதி சார் அதை எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு, பாருங்கப்பா விஷாலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்கப்பா, விஷால் நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறமா இது சம்மந்தமாக ஒரு புக்கே எழுதுங்கன்ட்டு. எவனுமே செஞ்ச தப்பை ஒத்துக்க மாட்டுறானுங்க. சரி தப்பை ஒத்துக்கலாம் கூட பரவாயில்ல சார், இது ஒரு கேம், இந்த கேமில் இப்படி விளையாடினா தான் ஜெயிக்க முடியும், அதனால் நான் இதை பண்ணேன் அப்படின்னும் எவனுமே சொல்ல மாட்டுறானுங்க. இதுதான் விஜய் சேதுபதியோட மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு எனக்குமே புரியுது. ஆனால் இவருமே ரொம்ப பயங்கரமாக ஜவ்வு மாதிரி தான் இழுத்துக்கிட்டு இருக்காரு. எதையுமே வந்துட்டு ஐயோ ஷார்ட்டாக முடிங்கடா அப்படின்னு இவருமே வந்துட்டு முடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. ரெண்டாவது பவித்ராவோட இஷ்யூ எடுத்துகிட்டு வந்தார். பவித்ரா என்ன சொன்னாங்கன்னா, இந்த கேமே மற்றவங்களுக்காக விளையாடுறது, ஸோ மற்றவங்களை சேவ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் அவங்க பண்ண தப்பை ஒத்துக்கவே இல்லை. விஷாலுக்கு அடுத்து தான் பவித்ரா மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 ஸ்லாட் இருந்துச்சு, ஒரு ஸ்லாட் மேலே இன்னொரு ஸ்லாட் கீழே. இவங்க வந்துட்டு கையில் மஞ்சரி பொம்மையை வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்லாட்டை மட்டும் தான் வந்துட்டு இவங்க பிளாக் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஓடவர் ரஞ்சித் எத்தனை வந்து ஒரு பொம்மையை வச்சுட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறமா சிவா எத்தனை வந்து வச்சுட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்லாட் இருந்துச்சு, அந்த இடத்துல மஞ்சரி பொம்மையை வச்சிருக்கலாம். ஆஸ் பவித்ரா செட், மற்றவங்களுக்காக தான் இந்த கேமை விளையாடணும் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்லாட்டில் மஞ்சரி பொம்மையை வச்சுருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வைக்கலை. ஏன்னா இவங்களுடைய பொம்மை உள்ளே வரல, அதனால் கடைசியாக இவங்க பொம்மையை மஞ்சள் தான் வந்து உள்ளே வச்சாங்க. அது வரைக்கும் பவித்ரா வைக்கவே இல்லை அப்படின்றது சொல்லியே ஆகணும். ஆனால் இவங்க மறுபடியும் ஒன்று மட்டும் சொன்னாங்க, சார் இந்த கேமை மற்றவங்களுக்காக தான் விளையாடணும், நான் இன்டென்ஷனாக பண்ணலன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி புரியல எனக்கு, இன்டென்ஷனாக ஒரு நோக்கத்தோடு பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்லாட் தான்மா இருக்குது, அந்த ஸ்லாட்டில் வந்துட்டு ஒரு பொம்மை தான் வைக்க முடியும், அது ஒன்று பொம்மை மஞ்சரி பொம்மை, ஆரம்பத்தில் நீ தான் சொன்ன, அதாவது மற்றவங்களுக்காக தான் இந்த கேமை விளையாடணுன்ட்டு, ஆனால் நீ வைக்கலை, ஸோ நீ அதை இன்டென்ஷனாக தான் நான் பண்ணேன் அப்படின்னு. இல்லை சார் நான் இன்டென்ஷனாக பண்ணல அப்படின்னு சொல்லும்பொழுது செம்மையாக கடுப்பாயிட்டார் விஜய் சேதுபதி. கிட்ட போயிட்டு மறுபடியும் பேசினார், இதே மாதிரி பேசினார். 2 ஸ்லாட் இருந்துச்சு, ஒன்றில் சிவா வந்து வச்சுட்டு போயிட்டாரு, இன்னொரு ஸ்லாட்டு தான் இருந்துச்சு, மஞ்சரி பொம்மை உன் கையில் இருந்துச்சு, நீ ஸ்லாட்டை பிளாக் பண்ணி வச்சுட்டு இருந்த, நீ மற்றவங்களுக்காக தான் விளையாடுன்னு சொல்லியிருந்தா அந்த ஸ்லாட்டுக்குள்ளே பொம்மையை வச்சிருப்ப மஞ்சரி பொம்மையை, ஆனால் நீ வைக்கல, அது இன்டென்ஷனாக தான் பண்ண, அதை ஒத்துக்கமான்னு சொல்லும்போது எந்த இடத்துலையுமே ஒத்துக்கவே இல்லை, கிட்டத்தட்ட அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் விஜய் சேதுபதி உங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்க முடியாது, நீ உட்காருன்னு சொல்லிட்டாரு. மஞ்சரியை சேர்ந்து இல்லை சார் அவங்களுக்காக தான் விளையாடினாங்க அப்படின்னு உடைச்சிட்டாங்க. ஏன் நல்லா விளையாடினா கூட அதை சொல்ல மாட்டீங்க, நல்லா தான் விளையாடுறீங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு பவித்ரா 5 பேரை வந்துட்டு இந்த கேம்லேருந்து எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் ஏன் அதை ஒத்துக்க மாட்டுறாங்க? இன்னவே விஜய் சேதுபதி அதை குட்டாக தான் வந்துட்டு அப்ரோச் பண்ண வந்திருக்காரு. நல்லா விளையாடுனீங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜி நல்லா இருந்துச்சு அப்படின்றத கரெக்டாக தான் பேசியிருக்காரு. ஆனால் எதுக்காக அதை ஒத்துக்க மாட்டுறாங்கன்னு தான் தெரியல. அட் த சேம் டைம் சோஷியல் மீடியாவிலையும் பார்த்தீங்கன்னா கேமாக பார்க்காம பர்சனலாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒருத்தவங்க கேமில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு சில விஷயங்களை பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்துட்டு பாரு அவன் இது பண்ணிவிட்டு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் அவங்க தப்பாக பேசுறதுக்கு பயந்துக்கிட்டே யாருமே சொல்ல மாட்டுறாங்க. ரெண்டாவது 7 சீசன்லேயும் எத்தனை பேர் எப்படிலாம் திட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த காரணத்துக்காகவே அவங்க அதை ஒத்துக்கவே மாட்டுறாங்க அப்படின்றது தெரியுது. இதனால தான் விஜய் சேதுபதி ரொம்பவே மெனக்கெடுறாரு. ஏன் யாருமே ஒத்துக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மெனக்கெட்டு இருக்காரு நம்மளுடைய விஜய் சேதுபதி. சரி, பவித்ரா இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறமா ஆனந்தி இஷ்யூவும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அன்ஷிதா அண்ட் ஜாக்லின் இஷ்யூ. ஸோ அன்ஷிதா அண்ட் ஜாக்லின் உங்கள் 2 பேரோட விஷயம் எப்படி போச்சு? கரெக்டாக வந்துட்டு அன்ஷிதாவை மார்க் பண்ணார், ஆனால் ஏன் ரோஸ்ட் பண்ணல, நார்மலாக ஏன் பேசிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு தெரியல. அதாவது அன்ஷிதா நீங்கள் உங்களுக்காக விளையாடல, உங்கள் பொம்மை ஆல்ரெடி உள்ளே போயிடுச்சு, உங்கள் கையில் இருந்தது தீபக் பொம்மை,
ஆனால் ஜாக்லின் விளையாடினது ஒரு ரீசனோடு இருந்துச்சு. அவங்களுடைய பொம்மை உள்ளே திரும்ப வச்சாங்க. ஸோ மஞ்சுரியுடைய பொம்மை அவங்க எடுத்துகிட்டு போய் வச்சாகணும். ஸோ அந்த ரீசனுக்காக அவங்க இருந்தாங்க. அவங்க கேமில் இருக்கணும், அதனால வந்துட்டு இது அப்படி விளையாட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறமா அதை வந்துட்டு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காமல் எதுக்காக அந்த மாதிரி வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போனீங்க? அடுத்த நாளும் வந்து பேசும்போது எதுக்காக அவாய்ட் பண்ணிட்டு போகணுன்னு சொன்னப்போ அன்ஷிதா கிட்டே பேச்சே இல்லை. சார் நான் பண்ணது தப்பு தான் சொன்னோம், ஒத்துக்கல. அட் த சேம் டைம் எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை சார், அவள் பண்ணது கரெக்ட் தான் சார் அப்படின்னு கடைசியாக சொன்னாங்களே தவிர்த்துட்டு. ஆனால் அன்ஷிதா ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் ஒழுங்காலாம் பண்ணவே இல்லைன்றது நல்லாவே தெரிஞ்சுது. ஜாக்லினும் போய் கேட்டாங்க, அடுத்த நாளும் போய் கேட்டப்போ கூட ரொம்ப கோவமாக தான் பேசினாங்களே தவிர அன்ஷிதா மற்ற எதுவுமே ஒழுங்காக பேசவே இல்லை அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்டு தான் சொல்லணும். அப்புறம் நம்ம பெருசாக எதிர்பார்த்த ராணவ், ரயன், ஜெஃப்ரி இந்த இடத்துல நடந்த ஃபைட்டை பற்றியும் பிரச்சனையை பற்றியும் பேச ஆரம்பித்தார் விஜய் சேதுபதி. பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னுடைய ஒப்பீனியனை வச்சார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது முதல்ல கேமை பற்றி தான் பேசினார். ரொம்ப டைட்டாக பிடிக்கிங்களே ராணவ், அவருக்கு வந்துட்டு உடம்பு இருக்கும்னு தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு ராணவ் கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ரயானையுமே வந்துட்டு கேட்டார். சரி, நீங்கள் வந்துட்டு ஜெஃப்ரி அவர் ரொம்ப டைட்டாக பிடிச்சாருன்னு பதறினீங்க, அது தப்புன்னு தெரிஞ்சுது, உடனே ஓடி போய் ஜெஃப்ரியை காப்பாற்றுறீங்க கரெக்டாக அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ரயனை பார்த்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா சரி இப்போ நீங்கள் வந்துட்டு மஞ்சரியை பிடிச்சிங்களே அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி கேட்டப்ப ரயன் வந்துட்டு உடனே சாரி கேட்டுட்டாரு. அந்த தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு இந்த இடத்துல அப்ரிஷியேஷனும் வாங்கி கொடுத்தாப்புல விஜய் சேதுபதி. பிகாஸ் அவங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல, அதை உண்மையிலேயே வந்துட்டு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம், கேம்னா வந்துட்டு பிடிப்பாங்க தடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க நம்ம மஞ்சரி. ஆனால் ஜெஃப்ரி வந்துட்டு எல்போவால் வந்துட்டு அடித்தார்ல, அவர் அடிக்கலன்னு சொன்னார். பட் அருண் வந்துட்டு இல்லை அடித்தாருன்னு சொன்னாங்க. ஆனால் அடித்தது பட்டிருக்காதவன் மேலே அப்படின்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு ஜெஃப்ரி சொல்கிறாங்க. பட் உண்மையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்போவில் வந்துட்டு உண்மையிலே கரெக்டாக அடித்தார் ஜெஃப்ரி வந்துட்டு. ராணுவ அடித்தார், ராணுவுக்கு கரெக்டாக மூஞ்சிலே அது பட்டதும் உண்மை தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அது எல்லாத்தையுமே நல்லா பேசிட்டு அது வந்துட்டு ஒரு கேம். ஸோ கேமாக அதை எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு ஓகே பிடிப்பாங்க தான், கொஞ்சம் அத்துமீறி தான் செய்வாங்க, ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் எல்லாம் நடக்கும் தான், அதெல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரயான் கேம் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு ஒரு பெல் அடிச்சிட்டாங்களா, அந்த பெல் அடிச்சதுக்கப்புறமாவும் நீங்கள் போயிட்டு எதுக்காக அடிக்க போனீங்க, சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போனீங்களே அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்கும்பொழுது செம்மையாக காண்டா ஆகிட்டார் விஜய் சேதுபதி அதை பற்றி பேசும்பொழுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இது ஒரு கேம், இந்த கேமை விளையாட போகிறதுக்கு முன்னாடி எப்படி விளையாட போகணும் அப்படின்னு எல்லாத்தையுமே பேசிக்கணும். ஆனால் சேஃபாக விளையாடணும், பாதுகாப்போடு விளையாடணும். ஓகே, கேமில் வந்துட்டு எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ ராணவ் நீங்களுமே வந்துட்டு வாயை விட்டது ரொம்ப தப்பு. ஜாக்லின் கிட்டே வந்துட்டு வாயை தப்பாக பேசுனீங்களே அதுவுமே ரொம்ப தப்பு. தன்னுடைய கேப்டன்சியில் பல இடத்துல வந்துட்டு கத்தினாலும் மஞ்சரி கிட்ட சண்டை போட்டாலுமே அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட வந்துட்டு வாயை விடாமல் அமைதியாக இருந்தார் தீபக். அவர் பேசுனது எல்லாமே பாயிண்டில் தான் நின்றுட்டே இருந்துச்சு. ஆனால் எந்த இடத்துலையுமே தேவையில்லாமல் வார்த்தையை விடலை. ஸோ ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டீங்க. உங்கள் 2 பேருக்குமே வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் அது ஆர்கியூ பண்ணுற இடத்துல கூட இருக்காது. அதாவது டைரெக்டாக வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்றத ரொம்ப ஓப்பனாகவே எச்சரிக்கையாக சொன்னார். இது இவங்க 2 பேருக்கு மட்டும் கிடையாது. இதே மாதிரி இந்த வீட்டில் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காது, அதை பற்றி விவாதம் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது, உடனடியாக அதுக்கான நடவடிக்கை தான் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி மற்ற எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி தான் அந்த இடத்துல பேசினார். அது ஓகேங்க, கரெக்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹார்டாகவே இருந்துச்சு. கமல் சார் இருந்தால் ரெட் ஸ்ட்ரைக் கொடுத்துருப்பாரு, சாரி எப்படி பார்த்தாலும் ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரைக் கார்டாவது கொடுத்துருப்பாரு. பட் ஆனால் இவர் வந்து ரொம்ப வார்னிங்காக நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கண்டிப்பாக இது எதுவுமே நடக்காது, கண்டிப்பாக இதை பற்றியும் பேச மாட்டோம், வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு தோரணையில் தான் விஜய் சேதுபதி அவர்கள் பேசியிருந்தார். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மக்கள் எல்லாருமே கண்டிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரி காமெடியாக பேசுனது தான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. திருட்டுத்தனமாக பிரியாணி சமைத்து சாப்பிட்ட விஷயம், இதை வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ரொம்ப வந்துட்டு கேஷுவலாக காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த இடத்துல எழுந்து நின்ன ஒரு 8 பேருக்குமே வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டே கிடையாது. யாரையுமே வந்துட்டு அவர் வார்ன் பண்ணவும் இல்லை, இந்த மாதிரி பண்ணுறீங்களே அது தப்புன்ற மாதிரி அவங்கள உணர வச்ச மாதிரியும் தெரியல. சரி ஓகே இதெல்லாம் பண்ணுங்கள், ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பேசியிருந்தார். அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இதுவே வேறு யாராவது இருந்தால் இந்த மாதிரி தான் வந்துட்டு அவர் பிளான் பண்ணி பேசியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. இந்த இடத்துல சாச்சனால இருந்ததுனால அப்படி பேசிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தோணுச்சு. எல்லாத்துக்கும் மேலே அந்த 8 பேருக்குமே கொஞ்சம் கூட கில்ட்டே கிடையாது. நம்ம இந்த மாதிரி பண்ணது தப்பு, திருடி சாப்பிட்ருக்கோம், எல்லாருமே பசியில் தான் படுத்துட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் இப்படி பண்ணுறது ஒரு தப்பு அப்படின்ற எந்த ஒரு கில்ட்டுமே அந்த 8 பேருக்கு வரா மாதிரி விஜய் சேதுபதி பேசவே இல்லை. எல்லாருமே கலாய்ச்சி ஜாலியாக இருக்குது நீங்கள் பண்ணது அப்படின்ற மாதிரி சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு அப்ரிஷியேஷன் பண்ண மாதிரி சொன்னது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது ஹோஸ்டிங் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுச்சுன்னு தான் எனக்குமே தோணுது. உங்களுக்கும் மேபி அப்படி தான் தோணிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலி ஓரளவுக்கு வந்துட்டு எடுத்த எல்லா பிரச்சனையும் முடிச்சான்னு நினைக்கிறேன். நிறைய பிரச்சனையும் வந்துட்டு அவர் பேசல. பட் ஓகே, சத்யா அண்ட் விஷாலை வந்துட்டு சேவ் பண்ணார், அதே மாதிரி ராயனை சேவ் பண்ணார். பேலன்ஸ் இருந்தது 4 பேர், சாச்சனா, சிவா, ஆனந்தி மற்றும் ரஞ்சித். இந்த 4 பேர்கிட்டையுமே உங்களை யார் வந்துட்டு எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவங்ககிட்டயே கேட்டார். ஸோ ஒருத்தர் மாற்றி மாற்றி வந்துட்டு பேசினாங்க. சாச்சனா அன்ஃபார்ச்சுனேட்லி நான் தான் வெளியே போவேன்னு சொல்ல, ரஞ்சித்தும் நான் தான் வெளியே போவேன்னு சொல்ல,
அதர்வைஸ் மற்ற எல்லாமே வந்துட்டு சிவா, ஆனந்தி, ரஞ்சிதன் மாற்றி தான் சொன்னாங்க. இவங்களுக்கு வெளியே போய் வைக்கிறதுக்கு புதுசாக ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்கப்பட்டது. ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ளே பிட்டு இருந்துச்சு. அந்த பிட்டில் நிறைய பொம்மைகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் 3 பேருடைய பேர் மட்டும் தான் எழுதியிருக்கும். 4 பேர் இருக்காங்க, ஒருத்தர் பேர் மட்டும் இருக்காது. ஸோ அவங்க தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் இறங்கி தேட ஆரம்பித்தாங்க. ரஞ்சித்துக்கு அவருடைய பொம்மையை கிடைச்சவொன்னே போயிட்டு அப்படியே சில மாதிரி நின்ட்டாரு. எப்பாடா நான் போகல அப்படின்ட்டு. சாச்சனா வந்துட்டு ஆனந்தி பொம்மையை தேர்ந்தெடுக்க, சிவா வந்துட்டு சாச்சனா பொம்மையை தேர்ந்தெடுக்க, ஃபைனலி சிவா தான் வந்துட்டு வெளியே போனார். ஸோ உள்ளே வந்து எல்லாக்கிட்டையுமே வந்துட்டு வழக்கம் போல் அந்த உரையாடல்கள் எல்லாத்தையுமே நிறுத்திட்டு அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு தயாரானார். அந்த வெளியே போகிற கேப்பில் ஒரு கதையுமே சொல்லிட்டு போனார், தன்னுடைய வைஃப் தனக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறமா அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியவும் போனார். எவிக்ஷன் ஆகி வெளியே வந்த சிவா அவர்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக பேசினார். உள்ளே இருக்கும்போதும் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஸ்வீட்டாக பேசிட்டு வந்தார். அதே மாதிரி வெளியே வந்ததுக்கப்புறமாவும் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஸ்வீட்டாக பேசினார். அவருடைய வீடியோலாம் பார்த்தாரு. வீடியோ பார்த்துட்டு விஜய் சேதுபதியும் பேசிட்டு அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். ரொம்ப சேட்லி ஒரு விஷயம் நான் உங்களுக்குலாம் சொல்கிறேன். யாரெல்லாம் வந்துட்டு வருத்தமாற்றுவீங்கன்னு தெரியல. அடுத்த வாரத்துக்கான கேப்டன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாச்சனா அவர்கள் தான். ஸோ என்ன நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.